ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இயற்கையின் மேல் அதிகாரம். ஏசாயா 45:11 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இயற்கையின் மேலும் சகல சிருஷ்டிப்புகளின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உரிமையை அவர் அன்போடு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்தியா போன்ற நாடுகளில் தேர்தலில் ஜெயித்து வருபவர்களுக்கு அரசாங்கம் ஏராளமான அதிகாரங்களை கொடுக்கிறது. அவர்கள் சட்டங்களை இயற்றுகிறார்கள், காவல்துறையை நிர்வகிக்கிறார்கள். எல்லா அரசாங்க அதிகாரிகளும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரர் அதை, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று 8ஆம் சங்கீதம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் விவரிக்கிறார். இயற்கையின் மேல் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை அறிந்த யோசுவா ஒரு நாள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்டார். சூரியனே, நீ கிபியோன் மேலும், சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடப்பட வேண்டிய நேரம் வந்தது. நேபுகாத் நேச்சார் அவர்கள் மேல் மகா கோபம் கொண்டு அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினான். தானியேல் 3:19. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்பதே. ஏசாயா 43:2. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். அக்கினியின் மேல் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்தியதால் அக்கினியால் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. மிருகங்கள் மேலும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள் என்றால் எல்லா மிருகங்களுக்கும் உங்களை பற்றிய ஒரு பயம் உண்டாயிருக்கும். அந்த அதிகாரத்தை கையில் எடுத்த சிம்சோன் சிங்கங்களின் வாயை கிழித்து போட்டார். அந்த அதிகாரத்தை எடுத்த தானியேல் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவற்றின் வாயை கட்டி போட்டார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தந்த அதிகாரங்களை செயல்படுத்த முன்வாருங்கள். இன்றைய நினைவிற்கு மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 4, 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 24ஆம் அதிகாரம் 36
53 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயற்கையின் மேல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.